வணக்கம் நேர்களே, உங்களை எல்லாரையும் புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய புது பதிவு பாத்தீங்கன்னா, கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், சில விஷயங்கள்ல கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரப்போகுது. கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள்லாம் மாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது, சூரியனாகப்பட்டவர் 15ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சனி ஆகப்பட்டவர் 30ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்படி இருக்கும்போது சூரியன், சனி, புதன், சுக்கிரன், ராகு இந்த 5 கிரகங்களின் சேர்க்கையாகப்பட்டது எந்தெந்த ராசி என்பர்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்க போது, எந்தெந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து ஏன்னா விரயஸ்தானம்ன்றது காலபுருஷனுக்கு விரயஸ்தானம்ன்றது தேவையில்லாத செலவுகளை, தேவையில்லாத உபத்திரங்களை, அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த 55 நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஜெனரலாவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து இழப்புகள் நிறைய இருக்கும், உயிர் பலிகள் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல. இது எல்லாமே நம்ம எப்படி இருக்க போது, ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார நிலவரப்படி, ராசின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான். லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய பலன்கள். அந்த சிந்தனை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க வரோம். இன்னைக்கு நீங்க இந்த பதிவுல கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா உங்க ராசிக்கு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 8ஆம் இடத்துல இந்த 5 கிரகங்களின் சேர்க்கை. 8ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம். அடுத்து அதிகமான ஒரு மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். வழக்குகளை அதிகமாக, கடன், வழக்கு, நோய் தொந்தரவு இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துல இந்த 5 கிரகங்களின் சேர்க்கை இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை அதிகமாதான் கொடுக்கும். இந்த இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, இந்த இதை நீங்க ஒப்புக்கொள்வதற்கு உங்களுடைய மனம் ஒப்புக்கொள்ளவே கொள்ளாது. ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த கிரகங்களின் சேர்க்கை இருக்கும்போது உங்களுடைய மனமாகப்பட்டது நிறைய எதிர்மறை எண்ணங்களை நோக்கி பயணிக்கும். ஏன் நம்ம இதை செஞ்சுட்டா என்ன, ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன, இப்படி வந்துருச்சுன்னா என்ன, இந்த மாதிரியாக உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையான ஒரு சிந்தனை சார்ந்துதான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே அந்த சூரியனும் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. குடும்ப ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி ஆகப்பட்ட அந்த சுக்கிரன் உங்களுடைய 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். உங்களுடைய ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி, அடுத்து கலத்திர ஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த சனியும் அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு அவருடைய சுய ஜாதகம், அந்த ராசி அதிபதி முக்கியம், அடுத்து அந்த குடும்ப ஸ்தானாதிபதி முக்கியம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு உண்டான அமைப்புகளும் முக்கியம், அடுத்து உங்களுடைய வேலை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு பெரிய அளவுக்கு ஒரு நேர்மறையான பலன்களை கொடுக்கவே கொடுக்காது. இந்த மார்ச் மாசம் 15ஆம் தேதியிலிருந்து இந்த சிம்ம ராசி என்பர்கள் உங்களுடைய முடிவுகள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். நீங்களா சுயமாக ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஏமாறக்கூடிய ஒரு தருணம். யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து இழக்கக்கூடிய ஒரு தருணம். ஏற்கனவே நாங்க அந்த மாதிரி இழந்திருக்கோம் மேடம், அது எப்படி நான் திரும்ப செய்வேன், நான் செய்ய மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சில சிம்மராசி என்பர்கள் கரெக்டா இந்த 15/3 இருந்து ஆரம்பிக்குதுன்னா அன்னைக்கு மாத்திரம் பண்ண மாட்டாங்க. மார்ச் மாதம், பிப்ரவரி மாதமே சில பேர் பாத்தீங்கன்னா யாரையாவது நம்பி காசை கொடுத்துருப்பாங்க. அவங்க தராங்கன்னு சொல்லிட்டு இப்ப உடனே கொடுத்துருவாங்க, ஒரு வாரத்திலேயே கொடுத்துருவாங்க, 10 நாட்கள்லயே கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாம் இவர்களை நம்பி இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த காசு பணத்தை இழக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த சிம்மராசி என்பர்கள். சிம்மராசி என்பர்களினுடைய
வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா இந்த தருணம் மிக முக்கியமான ஒரு தருணமாக கருது. ஏன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, இப்படி பலவிதமான எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தருணம். யாரெல்லாம் ஃபாரின்ல வெளிநாட்டுல இருக்கிறீங்க, சிங்கப்பூர், மலேசியா, அடுத்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, யூகே, யுஎஸ், இந்த மாதிரியான வெளிநாடு இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகங்கள் பாதிப்பை 50% முழுமையாக கொடுக்கும். எல்லா இடத்துல இருந்தும் நாங்க தப்பிச்சிருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகள்ல இருந்து 50% உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜாதகர் இங்கே இருக்கிறாரு, வெளிநாட்டுக்கு எங்கேயும் போல அப்படின்னா இந்த இடத்துல கருத்து வேறுபாடுகள், குடும்பம் சம்பந்தமாக நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒண்ணு சொல்லுவாங்க. அடுத்து உங்களுடைய பேச்சை குடும்ப உறுப்பினர்கள் கேட்க மாட்டாங்க, அவர்களினுடைய பேச்சை நீங்க கேட்க மாட்டீங்க. இப்படி எல்லாம் இந்த இடத்துல கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆனா வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா இது 50% எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சொல்றத நீங்க ஒரு ஓகே நான் திங்க் பண்ணி உங்களுக்கு சொல்றேன், முடிவை நீங்க அப்படி ஹோல்டுலயே வச்சிருப்பீங்க. அதற்குண்டான ஒரு முடிவை நீங்க சொல்ல மாட்டீங்க, ஒரு ஹோல்டுலயே வச்சு கொஞ்சம் நிதானமாக அவர்கள் கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு தருணம். இப்படிதான் அந்த ஒரு பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசமான ஒரு பலன்களை தரப்போகுது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மன உறுதியை இழக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு 7ஆம் வீட்டு அதிபதி அங்க 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மன உறுதி இழந்த, நம்மளுக்கு வேலையே கிடைக்காது, நம்ம பிச்சைதான் எடுக்கணும், இப்படியா எதிர்மறையாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக வந்துடும். இதனால ரொம்ப வெறுப்புகள், ரொம்ப அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இளம் வயதினரா இருக்கிறீங்க, ஒரு 2000ல பிறந்து நீங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க, தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா உங்க ஜாதகப்படியும் சில விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாக நடக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். அதுவும் இதுவும் ஒண்ணு சேரும்போது நம்ம வாழ்க்கையில இனிமே நமக்கு நல்லதே நடக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு உங்களை நீங்களே கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இந்த 55 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இவ்வளோ கிரகங்களும் வலுவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். நோய் தொந்தரவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நோய் தொந்தரவுகளுடைய வீரியம் அதிகமா இருக்கும். கான்ஸ்டிபேஷன், அடுத்து பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அடுத்து உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் உடல் இதுல பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறைபாடு இருக்குதோ உடனே நீங்க மருத்துவரை அணுகி சில விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக பண்றது நல்லது. நீங்களா ஒரு மருந்தை எடுத்து நானும் ஆயுர்வேதிக் செஞ்சுக்கிறேன், நாட்டு மருந்தை எடுத்துக்கிறேன், இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா, நாட்டு மருந்து எல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு விளைவுகளை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கொடுக்கும். அதனால ஆயுர்வேதிக்கும் போகவே போகாதீங்க, நாட்டு மருந்துக்கும் போகாதீங்க. எந்த அளவுக்கு நீங்க அலோபதியை ட்ரீட்மெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நோய் தொந்தரவுகளும் கண்டிப்பா சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வயதானவர்கள் யாராவது நோய் தொந்தரவுல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதற்குண்டான கண்டங்களும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். என்னுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் கொஞ்சம் உடல் நலன்ல கொஞ்சம் குறைபாடா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கண்டம் இருக்கு. ஆனால் அதுல கொஞ்சம் ஒரு மருத்துவ ஆலோசனை பெறது நல்லது. ஏன்னா அவர்களுடைய சுய ஜாதகப்படியும் சில கண்டங்கள் நிவர்த்தியை கொடுக்கும். இந்த காலகட்டத்துல 8ஆம் இடத்துல இந்த 5 கிரகங்களும் இருக்கிறதுனால எப்போதுமே 24 ஹவர்ஸும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்துல வரும். அதாவது நம்ம எதையோ நோக்கி பயணிக்கும் போது அந்த பயணம் உங்களுக்கு திடீர் மாற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் இல்லையா? இப்ப நீங்க எந்த ஒரு இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு வேலை வேற இடத்துல கிடைக்குது, அந்த வேலை இடத்துல போகும்போது அங்க உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதனால உங்களுக்கு குடும்பத்தை மட்டும்தான் பிரியக்கூடிய ஒரு தருணம். அதனால நீங்க பெரிய அளவுக்கு இந்த காலகட்டத்துல எதிர்மறையாக சிந்தனை செய்யாதீங்க.
கொள்ளாதீர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அசைவ உணவை எடுத்துக்கொள்ளவே கொள்ளாதீங்க. இந்த 50 நாட்கள் ஒரு விரதம் கூட இருங்க, தப்பு கிடையாது. ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறேன்னு நினைச்சு நீங்க விரதம் இருந்துட்டீங்க, அசைவ உணவை எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா மிக பெரிய அளவுல யோகமான காலகட்டங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா சில விஷயங்களை தியாகம் பண்ணும் போது சில யோகங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அதனால அசைவ உணவுகளை யாராக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் தவிர்த்துட்டீங்க இந்த காலகட்டத்துலன்னா நிறைய ஒரு மாற்றங்கள் வரும். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விரத முறைகளை நீங்க அனுஷ்டானம் செய்யுங்க. ஒரு 48 நாள் உங்களுடைய பிடிச்ச தெய்வத்திற்கு, உங்களுக்கு என்னென்ன தெய்வம்லாம் பிடிக்குதோ, இப்ப பிள்ளையார் பிடிக்கும், இல்ல முருகனை பிடிக்கும், இல்ல எனக்கு வராகி அம்மனை பிடிக்கும், இல்ல எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எந்த தெய்வத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த தெய்வத்துக்கு ஒரு 48 நாள் ஒரு கடுமையான விரதம் இருங்க. உங்களை நீங்களே ஒரு ஒரு தவமாக ஒரு கடுமையான ஒரு பாதிப்புக்கு ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய தொந்தரவுகள் இந்த காலகட்டம் முழுமையாக நீங்கிவிடும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. மேடம் நீங்க தான் கடுமையா இருக்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடாம கொள்ளாம யாரும் இருந்துடாதீங்க. ஒரு தெய்வ அதாவது ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவலா சில விஷயங்களை நீங்க முன்னின்று முயற்சி செய்யும் போது இந்த கிரகங்களின் பலம் ஆட்டோமேட்டிக்காக குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விரத முறைகளை அனுஷ்டிக்கும் போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 48 நாள் கணக்கு வைக்கிறீங்கன்னா 48 நாள் தான் செய்யணும், அதை பாதியிலேயே விடக்கூடாது. பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலங்கள்ல அந்த ஒரு 3 நாட்கள் பிரேக் இருந்தா கூட பரவாயில்ல, அந்த 3 நாட்களா தொடர்ந்து அடுத்து நீங்க கண்டினியூஸா அந்த கணக்கை வச்சுக்கலாம். அந்த இயற்கையான ஒரு விஷயங்களுக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அதனால 48 நாட்கள், ஏன்னா உங்களுக்கு இந்த கிரகங்களின் சேர்க்கையே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 நாட்களுக்கு இருக்கு. அதனால 48 நாட்கள் நீங்க விரத முறைகளை டெய்லி தலை குளிக்கிறது, அடுத்து டெய்லி வீட்டுல காலையிலயும் மாலையிலயும் விளக்கு ஏத்துறது, வாசனை திரவியங்களை அதிகமாக பயன்படுத்துவது வீட்டுல, அடுத்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான அந்த ஆடம்பர விஷயங்களை அனுபவிக்காம இருக்கணும். பெட்ல போய் படுக்க கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை இந்த 48 நாட்கள் நீங்க அனுபவிச்சுட்டீங்க, விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக பெரிய தடைகளும் இந்த காலகட்டத்துல விலகக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். 8ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது, இந்த 5 கிரகங்களும் இருக்கும்போது அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, இந்த உங்களுடைய சுய ஜாதக பலனும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஜாதகத்துல இந்த 5 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு, இல்ல வேற 5 கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கு, எனக்கு எந்த மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னு கேட்க நினைக்கிறவங்களும் தாராளமா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி.